ஆம், எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ என்னோடய பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு விஷயத்தை வந்து வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயன்றதுனால இந்த வீடியோ ஆக்சுவலி நான் எடுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தெரியலையா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த உலகத்தில். இவன் என்னடா விஷயம் பண்ணிட்டான் அப்படின்றவங்களுக்கு தெரியல, இல்லை நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. இதெல்லாம் நான் ஆக்சுவலி ஏன் சொல்கிறேன்னா, சில பேரை நான் லூசுன்னுவாங்க, சில பேரை நான் மென்டலுன்னுவாங்க, சில பேரை நான் பைத்தியம்னுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்ம பிறந்துட்டோம், இது என்ன வாழ்க்கைன்னே தெரியாத மாதிரி இருக்குது. எதையோ நோக்கி ஓடிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், எதுக்கு காலேஜுக்கு போகிறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், இது எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒன்று எல்லோரும் ஓடுறதுனால நம்மளும் சேர்ந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும். எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் எப்படின்னா, ப்ரீகேஜியில் வந்து ரங்கானாசரி ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். அந்த கிருஷ்ணர் சிலையை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி நான் தான் வந்து கிருஷ்ணர் அப்படின்ற மாதிரி நான் அப்போயே நினச்சிட்டேன். ஏன் அப்படி நினச்சேனோ எனக்கு தெரியல. அந்த டைமில் எனக்கு ஏன் அப்படி நினச்சேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்றதுனால நான் அப்படி நினச்சேன்னா, இல்லை என்ன ரீசன்ன்றது எனக்கு ஆக்சுவலி இந்த டைமில் எனக்கு தெரியல. அதை நான் ஸ்ட்ராங்காகவும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் வந்து கடவுள் அப்படின்றது நான் அப்போத்துலேருந்தே, நான் சின்ன ப்ரீகேஜி டைம்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். மீன்ஸ் என்னதுன்னா, அப்போலாம் சின்ன வயசுலேயே பயங்கரமாக படிப்பேன். அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இல்லைனா ஃபஸ்ட் ரேங்க்கு, மேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நல்லா அந்த பகவத்கீதா சாண்டிங்கு, நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த டைமில் ஸ்டோரி டெல்லிங் அந்த இது நல்லா நிறைய அந்த 3 வருஷம் நல்லா போச்சு. ஸோ என் லைஃப்பில் பட்ட நிறைய விஷயம், நான் குழந்தையிலேருந்து பட்ட நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஃபன்னான வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ என் கதையை கேட்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு ப்ரீகேஜி டைம்லேருந்து ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் மெமரி கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த டைமில் வந்து பசங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி அனயன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குழந்தைங்க கூட ஒரு நார்மலான பையன் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். என்னடா இவங்க லூசு மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வந்து ஒரு பொண்ணு காதை கடிக்கும், திடீர்னு ஒரு பையன் கையை கடிப்பான், திடீர்னு ஒரு பையன் அடிப்பான், லூசு மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து ஒரு 3 வருஷம் நான் இல்லை, ஆக்சுவலி 3 வருஷன்றது கிடையாது, +2 படிக்கிற வரைக்குமே எனக்கு இதே கொடுமை தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸு சரியாக இருக்க மாட்டாங்க, போட்டு தினமும் நான் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு, அசிங்கமாக பேசிக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, கலாய்ச்சிக்கிட்டு, கொண்டுக்கிட்டு, இதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் தினமும் அப்படியே வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். சில பேரை நம்பி நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு வந்து எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. அதாவது என்னை வந்து ஒரு கலாய்க்கிற மெட்டீரியலாக யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவேன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். போவேன், ஸ்கூலுக்கு போவேன், படிப்பேன், இப்போ டெஸ்ட்டுக்கு இது பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்ப்பேன், கம்ப்யூட்டர் விளாடுவேன், இப்படியே ஒரு மாதிரி. அப்புறம் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
எல்லாம் இருந்தாங்க. ஒரு ஒரு காலகட்டத்து வரைக்கும் எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுயரூபம் என்ன அப்படின்றது நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் வந்து கடந்து போகிற மாதிரி ஸ்டேஜு. நிறைய க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சவங்கலாம் யாருமே என் கூடவே இல்லை. எல்லாருமே வந்து வாழ்க்கைய விட்டு போயிட்டாங்க. பக்கத்து வீட்டு பசங்க வந்து திருப்பி வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஏலியன் மாதிரி என்னை பார்ப்பாங்க. ஸ்கூல்லேயும் வந்து என்னை ஒரு ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. வீட்டில் வந்து எனக்கு வந்து சரியான பேரண்ட்ஸ் கிடையாது. மீன்ஸ் எப்படின்னா, அப்பா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். படி 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 போகிற நேரத்தில் படி, அவனை பார்த்து இதை பண்ணி, இவனை பார்த்து அதை பண்ணு. அம்மாவும் என்னை வந்து படி படின்னுவாங்க. அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு ஆக்சுவலி யாருமே கிடையாது. அப்பா வந்து எனக்கு அப்பா மாதிரியே நடந்துக்கிட்டதும் கிடையாது. ஒரு இவனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. மீன்ஸ் எப்படின்னா, அவன் பிறந்துட்டான், இவன் படித்து பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் சம்பாதிச்சுட்டு நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வீட்டிலே தங்கிட்டார். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவோட அப்பா வந்து அந்த காலத்துலேயே பெரிய இன்ஜினியர். ஒரு ப்ளம்பிங் கான்ட்ராக்டர்லேருந்து ஆரம்பித்து பெரிய இன்ஜினியராக ஆகி ஒர்க் பண்ண ஒரு ஃபேமிலி அது. எங்கள் அம்மா கதையை கேட்டால் அது இன்னும் மோசமாக இருக்கும். எங்கள் அப்பாவோட கதையை கேட்டாலும் மோசமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி 7வது பொண்ணு. 6 பேர் வந்து அவங்க முன்னாடி 6 பேருமே 7வது பொண்ணு. 6 பேருமே அவங்களுக்கு அக்கா. அவங்க எல்லாருமே பொண்ணுங்க. எல்லாமே ஏர்லியாக மேரேஜ் ஆகிட்டு அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வீடு கட்டி கொடுத்து எல்லாமே பண்ணியே இருந்தார். அந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆகும்போது என்னாச்சுன்னா, வேறு வழியே இல்லை. ஆக்சுவலி லேட் மேரேஜுன்றதுனால யாரோ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஊர்லேருந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு இவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவும் வந்து வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வந்து அவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மென்டல் ட்ராமாலேருந்து வந்த ஒரு பர்சன் இஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி. ஸோ எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து 10 குழந்தைங்க. ஸோ அவர் வந்து எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, சின்ன வயசில் வந்து நிறைய சேட்டை பண்ணுவார் போல இருக்குது. அவர் சேட்டை பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா வந்து அவரை வந்து அவர் ஊர்லேருந்து சென்னைக்கு துரத்தி விட்டாங்க. அவங்க அண்ணா கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு துரத்தி விட்டாங்க. அந்த வீட்லேயும் எங்கள் அப்பா வந்து நிம்மதியாக இல்லை. அதாவது அவங்க அண்ணா வீட்டில் வந்து எங்கள் அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவும் வாங்கி தர மாட்டாங்க. படிக்கும் போது லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய எங்கள் அப்பா வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு மென்டல் ட்ராமாலே இருந்ததுனால வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். அது ஆக்சுவலி வெளியிலையும் யார்கிட்ட சொல்லலை அந்த ஆள். நான் வந்து பிறந்து இவ்வளோ வருஷம் சமாளித்து அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கேஷன் ஓரளவுக்கு கொடுத்து அவங்கள ஓரளவுக்கு இப்போதையே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் அம்மா அப்பாவோட கதை. எனக்கு வந்து ஆக்சுவலிங்க என்னதுன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ்வுக்காக ஏங்கியிருக்காங்க. நிறைய ஒரு உண்மையிலே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே கூட ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் ஒரு பொண்ணு வந்து நமக்காக இருப்பாளா அப்படின்லாம் யோசனை பண்ணியிருக்கேன். அந்த வயசுலேயே நான் நல்லா யோசனை பண்ணியிருக்கேன். நிறைய பொண்ணை பார்த்துருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். யாருக்கிட்டே லவ்லாம் அவ்வளோ சொன்னது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சவாசி ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு பேர் நான் சொல்ல விருப்பப்படல. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அது என் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு தான். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க. என்னன்னு தெரில, அவங்கள பார்க்கும்போது யாரையோ பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். சரி இவங்க கூடயே நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணும்.
அப்படின்னு தோணுனதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், சரி உங்களுக்காக நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீமானாலும் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாச்சும் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகி நம்மளை இவங்களை கல்யாணம் பண்ணி இது பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வாழலாம் அப்படின்லாம் ஒரு இது பண்ணி இருந்தேன். ஒரு இது பண்ணேன் 10th ஆக்சுவலி நான் வந்து எப்படின்னா ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஒரு 440 450 460 இதே ரேஞ்சிலே ஒரு எடுத்துக்கிற ஒரு பையன். மேக்ஸ் மட்டும் மோஸ்ட்லி 95% 100 மேலே 100லாம் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்னாச்சு, 9th வந்து நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலி எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு வந்து பேனா வந்து ஒன்று வாங்கி வச்சுருப்பேன், ஐ மீன் வாங்கி நாங்கள் எழுத யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அந்த பேனா வந்து எடுத்து திருடி வச்சுப்பாங்க. ஸோ திருடி வச்சுக்கிட்டு தரமாட்டாங்க. யார் திருடினாங்க யார் எடுத்தாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியாது. ஸோ அப்பா கிட்ட போய் கேட்பேன், இந்த மாதிரி பேனா இதுன்னொடனே எங்கள் அப்பா ஆக்சுவலி அப்பாவும் எங்கள் வீட்டில் அவ்வளோ வருமானம் அவ்வளோ கிடையாது. எங்கள் அப்பா வந்து அசிங்கமாக பேசிவிட்டு அடுத்த பேனா வாங்கி கொடுப்பாரு. அடுத்த பேனா வாங்கி யூஸ் பண்ணுவது அதையும் திருடி வச்சுப்பாங்க. அது திருடி வச்சு ஒரு 2-3 பேனா இந்த மாதிரி போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பையன்கிட்ட என்னோடய பேனா நான் எஸ்கே அப்படின்னு போட்ட அந்த பேனா வந்து அந்த பையன்கிட்ட இருக்குது. நான் என்னதுன்னு அவங்ககிட்ட கேட்டால், நான் தாண்டா எஸ்கே, நான் தாண்டா கிளமண்ட்டு, எஸ்கேனா நான் தாண்டா எஸ்கே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைய வந்து அடிப்பானுங்க. அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அப்படியே கம்முன்னு பொத்திக்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்ச்சரில் வாழ்ந்த நான் வந்து என்ன பண்ணேன், 10th வந்து இவங்க மூஞ்சி எல்லாம் அச்சு உடையிற மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணிவிட்டு 9th லீவில் உக்காந்து வெறித்தனமாக படிக்கிறேன். நான் வெறித்தனமாக படிக்கிறேன். ஃபஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்டு 10th வருது. மேக்ஸில் நான் 97 மார்க்ஸ் எடுக்கிறேன். அந்த இடத்துல வந்து முக்கால்வாசி கிளாஸு ஃபெயிலு. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பசங்க எல்லாம் 30-40ன்னு எடுத்துருக்கானுங்க. ஒருத்தன் மட்டும் 50-60ன்னு எடுத்துருக்கானுங்க. நான் ஒருத்தன் 97 வாங்குறது பார்த்துட்டு மொத்த பேர் வாயம் வச்சா மாதிரி ஆகிப்போச்சு. எல்லோரும் வந்து இவன் என்னமோ பெருசாக பிளான் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 10th எப்படிலாம் என்னை ப்ரெஷர் போட்டு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ பக்கத்துலேயே 2-3 பேர் இருப்பானுங்க, பரத் பிரேமுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த பரத் பையன் இருக்கிறான் பாருங்களேன், ஐயோயோ எப்படிலாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணமோ அவன்கிட்ட நம்பர் 1 கிரிமினல் அவன். ஆக்சுவலி அவனா கிரிமினல் சைட்லலாம் போனானா பயங்கரமாக படிச்சுப்பான். இப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பிரேமன் ஒருத்தான் எல்லாமே நல்லா படிக்கிற பசங்க, சூப்பராக படிப்பானுங்க. போட்டு அதாவது இப்போது பிடி பீரியடுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்னை வந்து விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் வந்து இது வரைக்கும் யாரையும் தப்பாகவும் பேசுனது கிடையாது, யாரையும் திட்டினது கிடையாது, அடித்தது கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றது நான் வந்து எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி அந்த டைமில் தெரில. 10th ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா எல்லா நாளுமே போனாங்க. 10th எல்லா நாளுமே போனேன். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் எல்லா நாளும் போனேன். நல்லா படித்தேன், இது பண்ணேன். அப்புறம் 10th வந்து எனக்கு ஆக்சுவலி டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அது நான் வந்து என்னோடய பயாலஜி மேம் கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீ எப்படி டாக்டர் ஆகலாம் அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்டயே. இல்லை மேம் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு. நீலாம் எப்படி டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து என்னை வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து நீ எப்படி என்னை மீறி ஆகிடுவ அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போது வந்து இதுக்கு வந்து ப்ரூஃப் யாருன்னா கமலேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இந்த கதை தெரியும். ஏன்னா இருந்தது 2-3 பேர் தான். அந்த ஒருத்தன் அவன் இருந்தான், அவன் நல்லா பார்த்துட்டு இருந்தான். அந்த மேம் வந்து இந்த மாதிரி என்னை மீறி நீ டாக்டர் ஆகிடுறா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அவங்க சும்மா ஏதோ ஜாலிக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அப்படியே நான் என் இது வேறு உண்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் போர்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி 500க்கு 482 மார்க் எடுத்துட்டேன். மேக்ஸில் சென்டம் வாங்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு சுஜாதா மேம் கிட்ட மேம் இந்த மாதிரி 482 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் மேக்ஸில் சென்டம் அப்படின்னோடனே அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டு, நீ எப்படி இவ்வளோ மார்க் வாங்கின? ஈஸ்வரன்ற பையனும் 482 மார்க்ஸ் தானே வாங்கினான். ஈஸ்வரன்றவன் அவன் டீச்சரோட பையன்.
நான் வந்து அந்த 482 மார்க் வாங்கினது அவங்களுக்கு வந்து இது ஆகலையாம். அந்த பையன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் மார்க் வாங்கினதை பார்த்துட்டு இனி இவன் இந்த ஸ்கூல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் 11ல் வந்து நான் நல்லா எப்பவும் படிக்கிற போகிற மாதிரி நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், நல்லா தான் எழுதுவேன். மார்க்ஸு சுத்தமாக போட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் ஃபெயிலுன்னு பண்ணி விட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு, படிக்கவே இல்லை. நானே விட்டேன், அப்படியே டிப்ரெஷனில் மாதிரி ஒரு மாதிரி போய் அப்படியே விட்டுட்டு 12ல் எதாவது பாஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் 12th எக்ஸாம் வந்து எழுதவே முடியல, அவங்க வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தில் டிப்ரெஷன் மாத்திரைலாம் எடுத்து எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணி ஏதோ 861 மார்க்கு 1600க்கு எடுத்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 3 வருஷம் ஏதோ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போனேன். அது பேட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொன்னாங்க, பேட்டாவில் போனேன். போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணேன். எனக்கு அது செட் ஆகலை. அது நமக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இங்கே இருந்தால் நம்ம அப்படியே வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், சிஸ்டத்தை மாற்றணுன்ற எண்ணம்லாம் எனக்கு ஆக்சுவலி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து படிக்கிற படிப்புக்கும் செய்கிற வேலைக்குமே சம்மந்தமே இல்லையே, இந்த சிஸ்டத்தெல்லாம் எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக ஐஏஎஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். பைஜூஸில் வந்து ஒரு 2 வருஷம் படித்தானு போல் இருக்குது. 2 வருஷம் படித்தா கோச்சிங்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து இது கிளியர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா செம்ம காம்படிஷன், ஹெவி காம்படிஷன், அது வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் நம்ம வந்து செட்டில் ஆகி, சரி ஓகே அங்கேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு நல்லா பண்ணலாம், நம்ம முடிஞ்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு டிஎன்பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதினேன். நல்லா தான் எழுதினேன், மோஸ்ட்லி பாஸு. எந்த விதத்தில் மற்றவங்க பாஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் சொல்கிறேனே, இந்த சிஸ்டம் இருக்குதுல்லங்க, சில பேரை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க எழுதுகிறாங்களோ எழுதலையோ மார்க்கை தூக்கி அள்ளிவாரி போட்டு என்னை உண்மையிலே பச்சை பசங்களுக்கெல்லாம் மார்க் போட மாட்டாங்க. அது நான் ஆல்ரெடி பட்டாச்சு. இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாமு. அடுத்த ஒரு 2-3 எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல்னால் அது எனக்கே தெரியும், அது ஃபெயிலுன்னு தெரியும். அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதினேன். அது வந்து ஃபுல்லாக தலைகீழே உட்காந்து மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்சு புக்ஸெல்லாம் எழுதி இது பண்ணி ஃபுல் ஃபார்மில் போய் எழுதுகிறேன். செம மார்க்கு. இங்கிலீஷில் வந்து 25 கேள்விக்கு 21 கேள்வி கரெக்டு. ஜிஎஸ்சில் வந்து கட் ஆஃபுக்கு மேலே வந்துருச்சு. குவாலிஃபிகேஷன் எல்லாமே தாண்டிட்டேன். ரிசல்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் மார்க்ஸை வந்து மறைச்சி போட்டு ஜிஎஸ் மார்க்ஸை மட்டும் போட்டு ஓவரால் மார்க்ஸ்ன்னு போட்டு தப்பாக ஏதோ போட்டு கால்குலேட் பண்ணி நார்மலைசேஷன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சயின்டிஃபிக் கரப்ஷன், ஃபுல் சயின்டிஃபிக் கரப்ஷன். இது ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம பண்ணுறது தப்புன்றது வெளியிலே தெரியக்கூடாத மாதிரி தப்பு பண்ணுறது இதெல்லாம். ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குதுங்க இந்த சிஸ்டமு. ஒருத்தர் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட படித்து பாஸ் பண்ண முடியல. இதில் வந்து நான் அவஸ்தைப்பட்டு எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற நம்பிக்கையே போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வீட்டில் கேட்டால் வீட்டில் அவ்வளோ ஒத்துக்கவே இல்லை, காசும் தரல. கடன் வாங்கி ஏதோ அது ஒன்று அந்த சைடில் ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், 2021 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் முகேஷ் அம்பானி மேலே, கௌதம் அதானி மேலே. இந்த மாதிரி இந்தியாவிலே இருக்க 10 டாப் பணக்காரங்க, இந்த மாதிரி எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்க, இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்கிற எல்லா பணக்காரங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி இவங்கக்கிட்ட அதிகமாக பிளாக் மணி இருக்குது, இந்த பிளாக் மணியெல்லாம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ரெய்டு பண்ணி உங்கள் கவர்மெண்ட்டு ஃபண்டிங்க்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.
அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்து இப்போது பண்ணிவிட்டு இப்போது எல்லோரும் அடி வாங்குறாரு. அம்பானி, அதானி எல்லாம். அதானி எனக்கு அதுன்னு தெரில, ஆனால் அதானி எனக்கு தெரிலங்க, யார் யார் அடி வாங்குறாங்கன்னு தெரில. ஸோ ஆனால் எல்லா பணக்காரங்களுக்கும் பயங்கர அடி, மொத்த ரெவன்யூ வச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எல்லாமே வந்துருச்சு. அது ஒரு சம்பவம். அந்த சம்பவம் 2021 ஆரம்பித்து பண்ண முதல் பூனியை வந்து மரண பூனியாக போட்டு காலி பண்ணி அது ஒன்று பண்ணாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணேன். லாஸ்ட் இயர் ஜூன் மாதம் வந்து என்ன ஆச்சு, தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்று நினச்சல நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பவர் மாதிரி ஒன்று இருக்குது. முன்கூட்டியே எல்லாமே எனக்கு தெரியும், ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். எல்லாமே பண்ணுவேன். கிரிக்கெட் கேம்ஸ் கூட நிறைய மேனிபுலேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு பவர் இருக்குது. அந்த பவர் எப்படி இருக்குது, இல்லை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் இருக்குது. ஆனால் அது பார்த்துக்கலாம். அது ஒரு பவர் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இது வச்சு இந்த ப்ரெடிக்ஷன் பவரு இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பவர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி அமெரிக்காக்காரங்க வந்து இந்தியாவில் வந்து சைபர் அட்டாக் நிறைய பண்ண போகிறாங்க, நிறைய டெரரிசம் ஃபண்டிங் பண்ண போகிறாங்கன்றது உனக்கு கேட்டுருச்சு, அந்த வாய்ஸ் கேட்டுருச்சு. அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுத்து கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே பண்ணி, கிரிப்டோ கரன்சியோட ரிசர்ச் எல்லாம் எல்லாமே போட்டு பண்ணி, அது ஒரு பெருசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அது ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் சிஎஸ் வரைக்கும் போய், அவர் வந்து இன்டர்போல் வரைக்கும் போய், இன்டர்போல்லேருந்து கோடிக்கணக்கான இது ரெக்கவர் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து சிசிடிவி கேமரா, நேஷன் வைஸ் சிசிடிவி கேமரா வந்து கொண்டு வரணும், செக்யூரிட்டி வந்து ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மக்களுக்கு சேஃப்டின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ணாது. கொலை நடக்குதா, ஒருத்தன் அடிச்சுன்னு சாவறானா, அதெல்லாம் வந்து கண்டுக்காது. எப்படி தடுக்கணும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா, இல்லை கண்டுக்காமல் இருக்குதா, அது ஒன்றும் புரியாது. அதனால் நான் தான் எல்லா எஃபர்ட்டும் எடுக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இப்போது எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்த கவர்மெண்ட் பண்ணுற விஷயம்லாம் நான் பண்ணின்னு கிடக்கிறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தன் போகிறான், வண்டியில் ஒருத்தன் போகிறான்னா அவனை மடக்கி அவங்ககிட்ட ஆர்சி இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, பிடுங்கடா, காசை பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குவானுங்க. இதுதான் நல்லா தெரியும். கஞ்சா விற்கிறவனை விட்டுருவானுங்க, கடத்தறவனை விட்டுருவானுங்க. இவனுங்கள்லாம் விட்டுட்டு போகிற மக்களை பிடிச்சி காட்டுன்னு காட்டுவானுங்க. இதுதான் அவங்களுக்கு பண்ண தெரியும்ல. அரசாங்கம்னா இப்படி இருக்குது. அடுத்து நம்ம பண்ண சம்பவம் என்னன்னா, எஜுகேஷன் சிஸ்டம், குவாலிட்டியான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இது வரைக்கும் யாரும் வந்து சரியாக கொண்டு வரல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா காசு ஜாஸ்தி, ₹1,00,000, ₹1,50,000, ₹2,00,000 எல்கேஜி யூகேஜிக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்துறதுக்கு. எல்கேஜி யூகேஜிக்கு ₹1,50,000. எதுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறதுக்கு ₹1,50,000 எனக்கு புரியல. அப்படி என்னத்த அவங்க வந்து டிகிரியில் நான் படித்த பிரசிடென்சி காலேஜெல்லாம் டிகிரி படித்தேன். அங்கே ஃபீஸ் ₹10,000 கூட இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன். இவனுக்கு என்னத்துக்கு ப்ரைவேட்டில் இவ்வளோ காசு பிடுங்குறாங்களோ எனக்கு தெரியல. எனக்கு நல்லா கோடிக்கணக்கில் அடிப்பானுங்க போல இருக்குது எல்லாருக்கிட்டோம்ல. ஒருத்தனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி காசு வந்து நல்லா வாங்கி அவனுங்களை நல்லா மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணி, நாங்கள் தான் உங்களுக்கு நம்பர் 1 படிப்பு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அவன் ஒருத்தன் வேலைக்கு போனான்னா 5,000 10,000 பிச்சை எடுக்கணும் அவங்க வேலைக்கு. இவனுங்க ஸ்கூலு காலேஜெல்லாம் கட்டிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பானுங்க. நமக்கு வேலை இல்லாமல் தெருவா ரோட்டில் சுற்றின்னு கிடக்கணும். 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ல் 1 பேருக்கு தான் வேலை கிடைக்குதாமாமே. அது கூட நல்ல வேலை கிடைக்குதா இல்லைன்னு கூட தெரில யாருக்கும். ஸோ இது வந்து என்எம்இஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அது ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபீ ரெகுலேஷன் அது ஒன்று கொடுத்தேன். அப்புறம் ஸ்கூலில் குவாலிட்டியான ஸ்கூலில் அது ஒன்று கொடுத்தேன். அப்புறம் ஏர் பொல்யூஷன் வந்து அது யாரும் கண்டு காணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அது ஒன்று பாலிசி மாதிரி ஒன்று போட்டு பண்ணிட்டுருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அட்டல் கேன்டீன் டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது பண்ணதும் நம்ம தான். அது நான் என்னென்னா அது டெல்லியில் மட்டும் இப்போ பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்டேன்னா இந்தியா பூரா பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ₹10 மீல் கார்டு ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லி பண்ணியிருந்தேன். ஸோ வேறு என்ன பண்ணேன், இது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து கவுண்டர் ஸ்டெல்த் ஆர்கிடெக்சர் அது ஒன்று ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஏஐ கவர்னன்ஸு அது ஒன்று கொடுத்தேன். அப்புறம் ஏஐ ஆர்டிஐ ஃப்ரேம் ஒர்க் அது ஒன்று கொடுத்தேன். ஏஐ கவர்னன்ஸ் ஆர்டிஐ வேறு என்னது, ஏஐ ஜுடிஷியரி சிஸ்டம்மு, வேறு என்ன பண்ணேன், ஏஐ ஜுடிஷியரி சிஸ்டம்மு இந்த மாதிரி தான். அப்புறம் எக்ஸாமில் வந்து சரியான இது அது இதுன்னு சொல்லிட்டு 1008 விஷயம் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டு பார்த்தா பெருசாக போயின்னே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, நிறைய பண்ணிட்டுருக்கேன். அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் வந்து பண்ணுறது 1008 விஷயம் பண்ணுறேன், ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு லைக்கு போடுறது கூட ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டானுங்க. ஸோ இதுதான் என் நிலவரம். இதெல்லாம் என்னன்னு தெரில, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யாராச்சும் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்ணலையா, அது என் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ அது சும்மா தோணுன்னு எடுக்கிறேன். தேங்க்யூ.